ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நமோ நமஹ அப்படிங்கிற டைட்டிலில் ஆச்சாரியாலும் நாராயண நாமமுங்கிறது தான் பார்த்து வந்துன்னு இருக்கோம். ஏன் பகவத் பாதாள் ஆச்சாரியா எல்லா பாஷ்யங்களிலையும் பிரதானமாக நாராயண அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சிவனை பற்றி ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அப்படின்னா தன்னை பற்றியே ஸ்லோகம் சுத்தி பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் இல்லை. அது கைலாச சங்கரர் தானே வந்திருக்கார், காலடி சங்கரர் சிவஸ்வரூபமாக. அப்போ அந்த இடத்துல பக்தியை பிரதானமாக வச்சுட்டு மக்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு மக்களை மேல்படுத்தணும்னு சொல்லிட்டுன்னு பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எப்படி சொல்கிறார் அப்படின்னா சிவ அவதாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். சிவபக்தராக ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அப்படின்னா கைலாசத்துக்கு கூப்பிட்டு சிவபெருமானே சங்கரர்கிட்டக்க சந்திரமௌலீஸ்வரர் கொடுத்துருக்கார் அப்படின்னா இந்த சிவானந்த லகரியோடைய சௌந்தரிய லகரியினுடைய ஓலைச்சுவடியும் கொடுத்துருக்காரு அப்படின்னா எதுக்கு கொடுத்துருக்காரு அவர்? 5 ஒரு சந்திரமௌலீஸ்வரர் கொடுத்து மடங்களில் ஸ்தாபனம் பண்ணி பிரதானமாக வச்சு பண்ணுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லையா, ஸ்படிக லிங்கங்களை கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்மளுடைய சங்கரரும் அதை காஞ்சி மடத்துலையும் ஸ்ருங்கேரி மடத்துலையும் பிரதானமாக பண்ணி மற்ற மடங்கள்லேயும் இன்னைக்கு வரலும் அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை தான் பிரதானமாக நடக்கிறது. மற்ற கடவுள்கள்லாம் அந்த பரிவார தேவதைகள் மாதிரி சுற்றி நின்றுண்டு இருக்கிற மாதிரி நம்ம மெயினாக சந்திரமௌலீஸ்வரருக்கு தான் பூஜை பண்ணுறோம். அப்போ சிவனே அந்த மாதிரி ஸ்படிகத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா சாஸ்வதமாக இதை பூஜை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சிவபிரபானே ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். எப்படி இப்போ சரரா பெரிவா அப்படின்னா இப்போ இவர் சிவ அவதாரம், சரி, ஒரு ஆத்ம சாஸ்திரமான பாஷ்யம் புக்ஸ் எல்லாம் நிறையா எழுதியிருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா. ஒரு ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவா இந்த புக்ஸ் எழுத மாட்டான். அதாவது கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் தான் கடவுளுங்கிறத நிறைய இடத்துல பிரதிபலித்திருக்கார். ராமர் அந்த மாதிரி நிறைய இடத்துல பிரதிபலிக்கல. ஏதோ 1 or 2 இடத்துல தான் தான் கடவுள் அவர் தான் ஒரு அவதாரங்கிறதே மறந்தாச்சு. மனித ரூபம் எடுத்துட்டு மனிதனாகவே வாழ்ந்தார். அது மாதிரி தான் காலடி சங்கரரும் தான் ஒரு சிவஸ்வரூபங்கிறத அவர் என்றைக்குமே அவர் மனசில் தோன்றினதே கிடையாது. அப்போது அந்த ஆத்மஸ்வரூபம் தோணாதனால ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக அவர் இருக்கிறதுனால எப்படி எழுதியிருக்கார்? நாராயணா அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்கார். அதுதான் பெரியவா சொல்கிறா, ஆத்மஸ்வரூபமாக அவர் தன்னை நினச்சிட்டு இருந்தார்னா புஸ்தகங்களும் பாஷ்யங்களும் எழுதியிருக்க மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். இப்போ இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எழுதியிருக்கார் அப்படின்னா அவர் ஒரு ஹியூமன் பீயிங்காக தான், ஒரு என்ன சொல்கிறது, மக்களுக்கு ஒரு நல்லது, அதான் சொல்லிட்டோம் நம்ம மக்களை அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சிவனும் வேற திருமால் வேறங்கிற தத்துவத்தை மெயினாக நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நாராயணாங்கிற பேர் ஏன் வருது? மகாவிஷ்ணுவுக்கு எத்தனையோ பேர் சகஸ்ர நாமம் இருக்கு. அப்போ நாராயணா அப்படிங்கிறதுக்கு என்ன அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்னா நாராயணம். அயனம் அப்படின்னா வழி, பாதை. ஒரு பாதை வழியாக போய் ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும். அப்போது நரர் என்கிற ஜீவாத்மாவை அயனமாக இருக்கிறவர் தான் நாராயணன். நர ப்ளஸ் அயனன், அதாவது ஜீவாத்மாவை மோட்ச பாதையில் கொண்டு போகக்கூடியவர் தான் நாராயணன். அதனால தான் அயனம், மறுபடியும் சொல்கிறேன், அயனம்னா பாதை, நரர் அப்படின்னா அந்த ஜீவாத்மா அந்த பாதையில் கூட்டிகிட்டு போய் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும், மோட்சங்கிற டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும். அப்போ இந்த நாராயணா நாமத்தை சொல்கிற போச்சே அந்த மோட்சத்துக்குடைய டெஸ்டினேஷனை நம்ம அடையலாம், இந்த நரன் அப்படிங்கிற ஜீவாத்மா அடைய முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் மகாவிஷ்ணுக்கு எத்தனையோ நாமாக்கள் இருந்தாலும் இந்த நாராயணா நாமத்தை தான் பிரதானமாக சொல்லியிருக்கார். அதுவும் இல்லாமல் தான் சங்கர நாராயண நாமாவையும் ரொம்ப பிரதானமாக நம்மளுடைய பகவத் பாதாள்
சொல்லியிருக்கார். அதான சங்கரநாராயணர் கோவில் ரொம்ப பிரதானமாக இருக்கு. அதான் விஷ்ணோச்ச ஹிருதயம் சிவக சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணுவோ அப்படின்னு சொல்லி பெரியவா என்ன சொல்கிறான், காயேனமாச்சா மனசேந்திரியவா உத்தியாத்மனாபா பிரகிருத்தே சுவபாவம் கரோமியர்த்தம் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லி மனதாலும் உடம்பாலும் வாக்காலும் புத்தியாலும் கர்ம இந்திரியங்கள்னாலும் ஞான இந்திரியங்கள்னாலும் நாம் பண்ணக்கூடிய அத்தனை வேலைகளும் பரம்பொருளான நாராயணனுக்கே சமர்ப்பணம் அப்படிங்கிறது தான் காயேனமாச்சா மனசேந்திரியைவா உத்தியாத்மனாபா பிரகிருத்தே சுபாவியம் கரோமியர்த்தம் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமின்னு சொல்லி ஆச்சாரியால் இந்த நாராயண நாமத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி யாராவது நம்மளுக்கு நமஸ்காரம் பண்ணுற போச்சே நாராயணா நாராயணான்னு சொன்னோம் அப்படின்னா அவளுக்கும் மோட்சப்பாதை கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும், நம்மளுக்கும் மோட்சப்பாதை வழிவகுக்கும்ங்கிறது தான் பெரியவா இது மூலியமாக சொல்கிறேன்.